தங்களது பழைய வருமான வரி விவரங்களை மறு ஆய்வுக்குட்படுத்தும் வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2014-15 முதல் 2016-17 வரையான நிதி ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் வருமானம் தொடர்பான விவரங்களை மறு ஆய்வு செய்ய வருமான வரித்துறை முடிவு எடுத்திருந்தது. இதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த மனுவை கடந்த மார்ச் 22ஆம் தேதி தள்ளுபடி செய்திருந்தது. இதைப்போலவே 2017-18 முதல் 2020-21 நிதியாண்டு வரையான காலகட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை மறு ஆய்வு செய்வதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தனித்தனியாக தாக்கல் செய்த 4 மனுக்களையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 115 கோடி ரூபாய் வரி பாக்கியை வசூல் செய்வதற்கு வருமான வரித்துறைக்கு வருமான வரித்துறை தீர்ப்பாயம் அனுமதி அளித்ததற்கு எதிரான மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள முடியாமல் தங்களது வங்கி கணக்குகளை மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.